ஒரு பெட் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறோங்க. அது எந்த பெட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரீட்டில் இருக்க பட்டுவாக இருந்தாலும் சரி, நம்ம பழகுறதுலையும் பழக்கப்படுத்துறதுலையும் தான் அவங்களுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கும் அது பொருந்தும். ஒருத்தங்க சொல்லியிருந்தீங்க, எங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்குங்க, ஆனால் சாப்பாடு வைக்கும்போது மட்டும் அது தனியாக கோவமாக, ரொம்ப கோவமாக இருக்குது, தெரியாமல் கை வச்சுட்டா கடிக்க வருது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருந்தீங்க, பட்டு சாப்பாட்டில் வந்து நீங்கள் கை வைக்கிறீங்க, அது குழந்தை, ராக்ஸ் இதில் வச்சு காட்டுங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இல்லைங்க. அதாவது வந்து குழந்தையிலேருந்தே நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அவங்க அப்படி தான் வளருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸிக்கு வந்து நான் கோழிக்கால், சிக்கன் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து அதை கையிலேயே கொடுக்குறேன். நான் மட்டும் இல்லைங்க, என் குழந்தை யாராக இருந்தாலுமே கை வச்சோம் அப்படின்னா பட்டு, ராக்ஸி, லூனா 3 பேருமே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. இந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய பெட்ஸாக இருந்தால் அதை விட்டுடுங்க, மாற்ற முடியாது. இல்லை